Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்பெனி லால டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் என்ற டாபிக் தான் பார்க்க போறோம். Let's move on to the slides now. Okay viewers, இப்போ டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸோட சில பொருள் மட்டும் பார்த்துடலாம். Point 1. The doctrine of ultra virus applies to the memorandum of association of a company. Doctrine of ultra virus கோட்பாடு. இதுல ultra virus அப்படின்னா என்ன? Beyond pass, அதாவது அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சங்கத்தின் பதிவு குறிப்போட சார்ந்ததுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். Moving on to point 2, the memorandum of association contains the permitted range of activities in its object clause, and a company cannot practice any other activity which is not defined under the scope of objectives mentioned in the memorandum. இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க மெமரண்டம் அதாவது சங்கத்தோட பதிவு குறிப்புல அனுமதிக்கப்பட்டிருக்கிற வேலைகள் மட்டும்தான், அதாவது செயல்கள் எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ் பொருள் பிரிவுல கொடுத்திருப்பாங்க. ஸோ எந்த நிறுவனமா இருந்தாலும் இந்த பொருள் பிரிவுக்கு மேற்பட்ட அனுமதிக்கப்படாத செயல்களை செய்ய முடியாது. இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். Any activity done out of the purview of the memorandum is considered as an ultra-virus activity. எந்த ஒரு செயல் நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு சங்கத்தின் பதிவு குறிப்பில் இருக்கிற நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சுன்னா அது அல்ட்ரா வைரஸ் செயலா கன்சிடர் பண்ணுவாங்க. So here the fourth point states about such activities are null or void, and all ultra-virus transactions can never be subsequently ratified or validated, not even by the consent of the shareholder. இதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பொருள் பிரிவில் இருக்கிற நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு செஞ்ச எல்லா செயலுமே நல் ஆர் வாய்டா தான் அவங்க கருதுறாங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை அங்கீகரிக்கப்படாது இல்லை சரிபார்க்கவும் படாது. யாராலையும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஷேர் ஹோல்டரால கூட அவரோட கன்சர்ன் கொடுத்து இந்த மாதிரி அங்கீகரிக்கவும் இல்லை சரிபார்க்க மாட்டாங்க. This rule is meant to protect the interest of the shareholder and creditors of the company. இந்த கோட்பாடு எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஷேர் ஹோல்டர் பங்குதாரர் மற்றும் கிரெடிட்டார்ஸ் அதாவது கடன் வழங்குபவர் அவங்களோட நலன் கருதி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நான் சில பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அல்ட்ரா வைரஸ், பியாண்ட் த பாஸ், அதாவது அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா an act which requires legal authority but is done without it, அதாவது இதை செய்கிறதுக்கு சட்ட அதிகாரம் தேவைப்படும் ஆனால் அது இல்லாமல் செய்கிறது தான் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயலை தான் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ thus ultra means beyond and virus means pass. So an act outside the memorandum of association is ultra virus. டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ் கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன்கோ லிமிடெட் வர்சஸ் ரிச்சி. இப்போ ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன்கோ லிமிடெடோட ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு மேக் அண்ட் செல் ஆர் லெண்ட் ஆன் ஹையர் ரயில்வே கேரேஜஸ் அண்ட் ஸ்டேட்டட் தட் ஆக்டிவிட்டீஸ் பியாண்ட் திஸ் நீடட் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அதாவது இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டு மேக் அண்ட் செல், அதாவது ரயில்வே கேரேஜஸ் வேகன்ஸ் அதெல்லாம் இவங்க உருவாக்குறது, அப்புறம் விற்பனைக்கு விடுறது இல்லை கடன் கொடுக்கறது, இதுதான் இவங்களோட வேலை. மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் மட்டும்தான் இந்த கம்பெனி பார்ப்பாங்க. இதற்கு அப்பாற்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் அது சிறப்பு தீர்மானம் மூலயமா அது சரி செய்யப்படும். இந்த பட்சத்தில் இந்த கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க, அதாவது அவங்க ஃபினான்ஸ் பண்ணுறதா, ரிச்சி அண்ட் ஹிஸ் பிரதருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதா, லோன் கொடுக்கறதா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. The company agreed to give Ritchie and his brother a loan to build a railway from Antwerp to Tournai in Belgium. கம்பெனி செஞ்ச கான்ட்ராக்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு தெரிஞ்ச கம்பெனி அவங்க செஞ்ச அக்ரிமெண்ட்டை ரிச்சியோட நிராகரிக்கிறாங்க. அதாவது
Later, the company repudiated the agreement with Ritchie. இது தெரிஞ்ச ரிச்சி கம்பெனி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஒப்பந்த மீறல் பண்ணிட்டாங்கன்ற அடிப்படையில் அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. கம்பெனியும் pleaded that the action was ultra virus, அதாவது எங்களோட அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட செயலை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவங்க முன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கனாக்க, it held that if a company pursues objects beyond the scope of the memorandum of association, the company's actions are ultra virus and void. அதாவது ஒரு நிர்வாகம் அதில் இருக்கிற அந்த நிர்வாகத்தோட நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட செய்கிற எல்லா செயலுமே அல்ட்ரா வைரஸ் டிரான்சாக்ஷனாக தான் கருதப்படுது. இங்கே நான் உங்களுக்கு லார்ட் கேன்ஸ் எல்சியோட ஜட்ஜ்மெண்ட் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். இதை நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கிவ் அ வியூ ஆஃப் இட். அப்பார்ட் ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் கேஸ், நான் உங்களுக்கு 2 கேஸ் சைட் பண்ணியிருக்கிறேன். 1, அட்டார்னி ஜெனரல் vs கிரேட் ஈஸ்டர்ன் ரயில்வே கோ. இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆஷ்பரி ரயில்வே கேரேஜ் கேஸை தான் ஜட்ஜஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக முன்வைக்கிறாங்க. ஸோ 2, A. லக்ஷ்மணசுவாமி முதலியார் vs LIC. அதாவது the court said that the directors could not spend the company's money on any charitable or general object which they might choose. ஸோ நிர்வாகத்தோட பணத்தை ஃபினான்ஸ் பண்ண முடியாது. டைரக்டர்ஸ் நிர்வாகத்தோட பணத்தை எடுத்து சேரிட்டிக்காக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாங்க. ஹோப் தட் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் கண்டிப்பாக புரியும். அப்புறம் என்னோட லாங்குவேஜும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் and share this video with your friends. Thanks for watching.